ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன காரியத்தை கற்றுத்தருகிறார் என்பதை கவனிக்கலாம். 1 கொரிந்தியர் அதிகாரம் 10 வசனம் 23. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஆமென். இந்த வசனத்திலே ஆவியானவர் நமக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். இந்த உலகத்திலே மக்கள் சொல்லுவார்கள், வாழ்கிறது ஒரு வாழ்க்கை தான், நாம் எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம், எல்லாவற்றையும் என்ஜாய் பண்ண வேண்டும், எதையும் விட்டு வைக்கக்கூடாது என்று சொல்லி உலகத்தார் சொல்லுவார்கள். ஆனால் ஆவியானவர் வேதத்தின் மூலமாய் நமக்கு கற்பிக்கிற காரியம், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது என்று சொல்லி ஆவியானவர் கற்பிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, உலகத்தாருக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கிறது. உலகத்தார் என்ன செய்வார்கள்? நிம்மதி வேண்டும் என்பதற்காக, தங்கள் நேரத்தை சந்தோஷமாய் கழிக்க வேண்டும் என்பதற்காக திரையரங்குக்கு செல்வார்கள், கேளிக்கை விடுதிகளுக்கு செல்வார்கள், மற்ற ஊரெல்லாம் சுற்றி பார்க்கலாம் என்று பணத்தை செலவிடுவார்கள். இந்தந்த மாதிரியான காரியத்தில் தங்கள் சந்தோஷத்திற்காக அவர்கள் நேரத்தை செலவிடுவார்கள். எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்க முற்படுவார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் இருந்தாலும் நமக்கு அவைகள் தகுதியாய் இல்லை என்று சொல்லி ஆவியானவர் கற்பிக்கிறார். தேவ பிள்ளைகளாகிய ஒரு மனிதன், தேவனை தொழுது கொள்கிற ஒரு மனிதன், அவன் மது அருந்தலாம், அவனுக்கு அதிகாரம் உண்டு, அவன் செய்ய நினைக்கிறதை செய்யலாம், அவனை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் அது அவனுக்கு தகுதியாயிராது. அவன் கேளிக்கை விடுதிக்கு செல்லலாம், திரையரங்குக்கு செல்லலாம், ஆனாலும் அது அவனுக்கு தகுதியாயிராது. ஏனென்றால் தேவ பிள்ளையாகிய நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் வேறு. நம் இருதயத்தில் ஆவியானவர் இருக்கிறபடினாலே, ஆவியானவருடைய நம் இருதயத்தில் இருக்கிற ஆவியானவருக்கு நாம் எந்த விசனமும் எந்த விதமான மனக்காயமும் ஏற்படுத்தாதபடிக்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும். உலகத்தார் சொல்லலாம், உலகத்தார் செய்யலாம், அவர்களுக்கு அதிகாரமும் உண்டு, தகுதியும் உண்டு. ஆனால் நமக்கு அந்த தகுதி அல்ல. ஏன்? நாம் மேன்மை மிக்கவர்கள், நாம் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், நாம் தேவனுடைய மாளிகை, நாம் தேவனுடைய ஆலயமாய் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கும் பொழுது எல்லா காரியத்திலும் அதிகாரம் உண்டு. ஆனால் நான் சிலவற்றை மாற்றம் தெரிந்து கொண்டு அவைகளை மாற்றம் நான் அனுபவிப்பேன், அது மாத்திரம்தான் என் தகுதி என்று சொல்லி நாம் வாழும் பொழுது, நம்மையே நாம் கட்டுப்படுத்தி கர்த்தருக்குள்ளாய் நாம் வைராக்கியமாய் நிலைத்து நிற்கும் பொழுது ஆவியானவர் நம் இருதயத்திலிருந்து சந்தோஷப்படுகிறவராயிருக்கிறார். அடுத்து ஒரு கட்டளையாக ஆவியானவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஆமேன். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அது பக்தி விருத்திக்கு ஏதுவாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார். வெறும் வார்த்தையினாலும் வெறும் செய்கையினாலும் நாம் நற்செய்தியை பரப்புகிறவர்களாய் மாத்திரமல்ல, என் நடக்கையினாலும் என்னுடைய எல்லா ஒழுக்கத்தினாலும் நான் செய்கிற செயலினாலும் நான் நற்செய்தியை பரப்புகிறவளாய், நான் ஒரு கிறிஸ்துவ தேவனுடைய பிள்ளையாய், நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரனாய் நான் காண்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் அதனாலே வலியுறுத்த விரும்புகிறார். ஆதலால் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, யாரும் எனக்கு தடை சொல்ல கிடையாது. ஆனால் எது எனக்கு தகுதியானது என்று சொல்லி நாம் அதை தெரிந்து கொண்டு பக்தி விருத்திக்கு ஏதுவாய் நம் காரியங்களை செய்யும் பொழுது அந்த காரியத்திலே தேவனுடைய இருதயம் மகிழ்வதாய் நாம் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்தி கண்களை மூடி தேவன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை நமக்கு கொடுத்ததற்காக அவரை துதித்து இந்த வசனத்தின்படி நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? நன்றி செலுத்தியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே, ஒரு அருமையான வசனத்தை எங்கள் கண்களுக்கு காண்பித்த கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருந்தாலும் ஒரு சிலவற்றை மாற்றம் நான் தவிர்த்து விட்டு எல்லாவற்றையும் நான் அனுபவிக்காதபடிக்கு எனக்குள்ள தகுதி என்ன என்பதை நான் அறிந்து கொண்டு ஆண்டவரே அதன்படி நான் செயல்படும் கிருபை வேண்டி நிற்கிறேன். அதுபோல நான் செய்கிற எல்லாவற்றிலும் பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியத்தை மாத்திரம் நான் வெளிப்படுத்த நான் வாஞ்சிக்க வேண்டுமாய் கூட, அப்படிப்பட்ட இருதயத்தை எனக்கு தர வேண்டுமாய் கூட உம்முடைய ஆளுகைகள் என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆவியானவர் கரம் பிடித்து வழி நடத்தும், ஆளுகை செய்யும், ஆட்கொள்ளும், பலப்படுத்தும், மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.